இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தேர்தலுக்கான ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அல்லது ஓட்டர் ஐடி கார்டுக்கான பூத் ஸ்லிப் உங்களுக்கு வரலனா இதை நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண முடியும். இதை பயன்படுத்தியும் நீங்கள் வாக்களிக்கலாம். வெப்சைட், மொபைல் ஆப் இரண்டையும் பயன்படுத்தி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். இதை எப்படி டவுன்லோட் செய்வதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் மூலமாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூகுள் சர்ச்சில் போயிட்டு எலக்டோரல் சர்ச்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா electoralsearch.eci.gov.in எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோகும். சர்ச் பை எபிக், சர்ச் பை டிடிஸ்னு இருக்கும். எல்லாருக்கிட்டையுமே ஓட்டர் ஐடி இருக்கும். நீங்கள் வந்து சர்ச் பை எபிக்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு யுவர் எபிக் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக கேப்சா கோடு இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். எபிக் நம்பர், நேம், ஏஜ், ரிலேட்டிவ் நேம், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி, பார்ட் நேம், போலிங் செஷன், சீரியல் நம்பர் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஆக்ஷன்லேயே வியூ டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ஓட்டர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ரிலேட்டிவ் ஃபஸ்ட் நேம், நெக்ஸ்ட்டு ஏஜ், ஜெண்டர், உங்களோட எபிக் நம்பர், ஸ்டேட் நேம், கான்ஸ்டிடுவன்சி நேம், கான்ஸ்டிடுவன்சி நம்பர், உங்களுடைய போலிங் செஷன் அதாவது வாக்குச்சாவடியுடைய பேர், பார்ட் நம்பர், பார்ட் நேம், சீரியல் நம்பர், போலிங் டேட் சொல்லிவிட்டு 23/4/2026 தேர்ஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்காங்க. இதில் பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் ஃபார்ம்லேயும் இந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பூத் ஸ்லிப் வராத டைமில் இந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷனுக்கான ஓட்டர் ஸ்லிப், உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு அல்லது 12 ஆவணங்களில் ஒன்று, ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுக்கு நேம் இருக்கணும். இது இருந்தாலே போதும், நீங்கள் தேர்தலில் வாக்களிக்கலாம். அடுத்தது மொபைல் ஆப் மூலமாக எப்படி டவுன்லோட் செய்யுதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு இசிஐ நெட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே இசிஐ நெட் சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் ஷோகும். இது ஜஸ்ட் ஒரு 10 MB தான் இருக்கும். இந்த மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோகும். இதிலே பார்த்தீங்கன்னா ஓட்டர் சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லாகின் பண்ண தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிலே ப்ரொஃபைல் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். லாகின் கொடுத்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண சொல்லும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓட்டர் இன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் டாப்லேயே பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணி சர்ச் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேணால் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் வந்துடும். இதில் ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், நேம், ஏஜ், ஜெண்டர், பேரண்ட்ஸ் நேம், ஸ்டேட் நேம், பார்ட் நம்பர், பார்ட் நேம், சீரியல் நம்பர், உங்களுடைய போலிங் ஸ்டேஷன் எல்லாமே இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஷேர் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி டூன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இன்டர்னல் ஸ்டோரேஜில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அல்லது பூத் ஸ்லிப் வந்து டவுன்லோட் ஆகிடும்.